இருக்கிற சோகத்திலேயே பெரிய சோகம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கூடயே இருந்துட்டு நம்மளை விட்டு போகிற சொந்தங்கள் தான். திரும்ப வர முடியாத இடத்துக்கு போகிற சொந்தங்கள். நேற்றுக்கு பாக்கியராஜ் இறந்தார். ரொம்ப அதே வேதனையாக இருந்தது. அந்த குடும்பத்துக்கு நம்மளோட ஆறுதலை தான் நம்ம சொல்ல முடியும், வேறு எதுவும் பண்ண முடியும். இப்போ என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வசதியான குடும்பங்களில் இப்படி ஒரு சோகம் நடந்துட்டால் அவங்களுக்கு பணம் காசு இருக்கும், ஆறுதலுக்கு மட்டும் ஆட்கள் தேவைப்படுவாங்க. ஒரு ஏழை வீட்டில் இறந்துட்டா, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நேற்றுக்கு காலையில் நம்ம தெருவிலே ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான். 2 பிள்ளைங்க இருக்குது. சூசைட் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க, அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். இது எனக்கு தெரியாது. நான் வெளியில் போயிட்டேன். சாயங்காலம் வரும்போது தெருவெல்லாம் பூ கிடக்கு. என்னான்னு கேட்டால் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொண்டு போய் இறச்சிட்டாங்க. நான் காலையில் நைட்டு 7 மணிக்கு வரேன். அது ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். 2 குழந்தைங்க இருக்குது. அந்த பொண்ணு வீட்டு வேலை செய்கிறா. யோசிச்சு பாருங்கள், வீட்டு வாடகை கொடுக்கணும், அந்த குழந்தைங்களை இனிமேல் வளர்க்கணும். அன்றைக்கி கண்ணதாசன் எழுதி வச்சுட்டு போனார் ஒரு பாட்டு, கூக்குரலாலே கிடைக்காது, என்ன நீ கத்தினாலும் அது கிடைக்காது, எந்த கோர்ட்டுக்கு போனினாலும் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைஞ்சிட்டா திரும்பி வரமாட்டாங்க. அப்போது வாழ்க்கையோட இதுதான் ஒவ்வொரு வீட்லேயும் எல்லாருக்குமே நடக்க வேண்டிய விஷயந்தான். எல்லாருக்குமே நடக்கும். ஒருத்தருக்கு முன்னே ஒருத்தருக்கு பின்ன எப்படின்னே தெரியாது நம்மளுக்கு வரக்கூடிய மரணங்கள். அதனால் நம்மளை நமக்கு பக்கத்தில் நமக்கு அறிஞ்சவங்க நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்படி ஆகும்போது அது கொஞ்சம் மனசு பொறுக்க மாட்டேங்குது, வேதனையாக இருக்குது. இந்த பையனோட குடும்பம் இன்றைக்கி நிற்கதியாக நிற்கிது. எந்த ஆதரவும் இல்லாத இருக்கும் பையன். என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட இதுக்கு காரணம் முக்கியமாக இருக்குது, எனக்குமே சேர்த்து தான். நேற்றுக்கு வடிவுக்கரசி அம்மா கூட பேசும்போது அவங்க சொன்னாங்க, நேற்று பேசினாங்க, அவங்க சொன்னாங்க, சேமிப்பு இல்லாமல் நானுமே நிறையா பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ யாருமே, பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சேமிப்பு வச்சுக்குங்க, ஃப்யூச்சரில் உதவும் அப்படின்னு. ஏன்னா சேமிப்பு இருந்திருந்தால் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய அந்த பையனோட நிலமை, அந்த குடும்பத்தோட நிலமை இப்போது பரிதாபத்துக்குரிய இடத்துல நிற்காது. ஸோ நானுமே இவ்வளோ வயசுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னே தான் யோசித்து ஏதோ ஒரு பேங்க்கில் நான் கொஞ்சம் பைசா போட்டு வச்சுட்டு வரேன். ஏன்னா அது நமக்கு ஃப்யூச்சரில் உதவும். அப்படின்னா எப்படி உதவும்? நம்மளை ஒரு பாரமாக யாருக்குமே வச்சுட்டு போயிடக்கூடாது. அது நமக்கு ஒரு, அது எப்படி சொன்னான்னா வருத்தமாக தான் இருக்குது. நம்மளை தூக்கி போடுறதுக்காவது உதவும். நம்ம பிள்ளைங்களுக்கு அது கஷ்டத்தை நம்ம கொடுக்க வேண்டாம். அது இல்லாத வயசான காலத்தில் யாரையும் கையேந்தி நிற்க வேணாம். நமக்கு என்ன தேவை, ஒரு மருந்து மாத்திரை தேவையா, என்ன தேவை, ஒரு இடத்துக்கு போகணுமா வரணுமா, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வருத்தமாக தான் இருக்குது. நேற்றுக்கும் வருத்தமாக ஒரு போட்டு, இன்றைக்கும் வருத்தமாக, எனக்கு கஷ்டமாக இருக்குது. நைட்லாம் தூக்கம் இல்லை. என் பையன்கிட்ட புலம்பிகிட்டே இருந்தேன், ஏண்டா என்னடா ஆச்சு அவனுக்கு அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டமான விஷயங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு நடக்கிற விஷயந்தான். இருந்தாலும் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது பாருங்கள். மனசு கண்டு அலைபாயுது.